வேளச்சேரி கைவெளி அருகே தனியார் பள்ளி வாகனம் ஒன்று திடீரென தீப்பற்றி இருந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணையை சேர்ந்த ஓட்டுநர் ரவி என்பவர் ஆதம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் வாகனத்தில் மாணவர்களை ஏற்றிச் சென்று மீண்டும் இறக்கிவிட்டு பின்னர் அவர் வாகனத்தை மீண்டும் பள்ளிக்கரணை நோக்கி ஓட்டிச் சென்ற பொழுது வேளச்சேரி கைவெளி அருகே பேருந்தின் முன்பகுதியில் இருந்து திடீரென புகை வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி பார்த்த பொழுது வாகனம் முற்றிலும் தீப்பற்றி எரிய தொடங்கியது. நல்வாய்ப்பாக வாகனத்தில் மாணவர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை அடித்து தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் விபத்தில் பள்ளி பேருந்து முற்றிலும் தீயில் கருகி சேதமடைந்தது. அந்த சாலை முழுவதும் கரும்பு மூட்டமாக காட்சியளித்தது. எப்பொழுதுமே மிக பரபரப்பாக காணப்படும் வேளச்சேரி பள்ளிக்கரணை பிரதான சாலையில் இந்த விபத்து நேரிட்டதால் அந்த பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட தூரத்துக்கு அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாயினர். இந்த சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.